ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டீ கடை கஜடா இல்லைன்னா வெட்டு கேக்குன்னு சொல்லுவோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அரைச்ச இந்த பவுட்ரு கூடவே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்து உடச்சி இந்த ஜீனியோட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு முட்டை ஸ்மெல்லு பிடிக்காட்டி 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இதுலேயே சமையல் சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு, சோடாப்பு இது எல்லாமே, நெய் எல்லாமே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விடணும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டை, ஜீனி இந்த கலவையை இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கையை வச்சு கூட நல்லா கலக்கி விடலாம். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறலாம். சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது இனிப்புன்றனால இன்னும் அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வெளியே வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம். இப்போ இதை கையை வச்சு இன்னும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இன்னும் தளர்வாக வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து கட்டிங் போர்டில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இதை விட சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாவை அப்படியே கையில் கிள்ளி கூட எண்ணெயில் போடலாம். ஆனால் ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி உருட்டி நான் போட போகிறேன். ரொம்பவும் உருட்ட வேண்டாம். இப்போ உருட்டின மாவை எடுத்துட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி கட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி 3 மூணாவும் போடலாம். போட்டுட்டு சிம்மிலே வச்சு வேக வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே கறிக்கிறோம், உள்ளே வேகாது. இதை எண்ணெயில் போட்டுட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மெதுவாக. இல்லாட்டின்னா கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலராக தெரியும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிறதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். சுட சுட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்ம ஆறின வாட்டி சாப்பிடும் போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு போட்டிருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நெய், சோடாப்பு போட்டிருக்கனால உள்ளேயும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிஸ்கட் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம கையை வச்சு உருட்டி மேலே கட் பண்ணி போட்டனால அந்த ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கோதுமை மாவுலையும் வச்சு செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ கையில் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கை வைச்சும் போதே உடையுது பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.